விவசாயம் காப்பாற்றப்பட்டு அனைத்து கிராம மக்களும் முன்னுக்கு வருவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்திய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. அண்ணன் சீனிவாசன் அவர்கள் குறிப்பிட்டதை போல் திராவிட முன்னேற்ற கழகம் எப்போதெல்லாம் ஆட்சிக்கு வருகிறதோ அப்போதெல்லாம் மக்களின் அடிப்படை தேவைகளை பற்றி சிந்திக்கின்ற ஆட்சி. குடிக்க தண்ணீர், போறதுக்கு ரோடு, இப்படி அடிப்படை தேவைகள். அதை தாண்டி அந்த அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்த பிறகு குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டத்திலிருந்து சத்துணவுல முட்டையுடன் கூடிய சத்துணவு, புரோட்டீன் சத்து வேண்டும் என்பதற்காக மேல் தட்டு மக்கள் சாப்பிடுகின்ற முட்டையை 1989 முட்டையுடன் கூடிய சத்துணவை வழங்கிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. ஒவ்வொரு குழந்தையும் மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு, படிப்பதற்கு தேவையான சூழலை உருவாக்கிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. இன்று கல்விக்கு மட்டும் 46,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி அரசு பள்ளிகளும் தனியார் பள்ளிகளுக்கு இணையாக உயர்ந்த பள்ளிகளாக உயர்த்தியதன் விளைவாக நமது பகுதியில் இருக்கின்ற அனைத்து குழந்தைகளும் நல்ல கல்வி பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். உலகத்திலேயே தமிழகத்தில் இருக்கின்ற தமிழ் கலாச்சாரம், தமிழகத்தில் இருக்கின்ற தாய்மார்கள் தான் தங்களுடைய வாழ்க்கையை முழுவதையும் குழந்தைகளுக்காக வாழ்கின்ற ஒரு சமூகம் இருக்கிறது என்று சொன்னால் அது தமிழ் சமூகம் மட்டும்தான். அப்படிப்பட்ட தமிழ் சமூகத்தின் பெண்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அளவுக்கு குழந்தைகளுக்கு தேவையான ஊட்டச்சத்து, கல்வி, மருத்துவம் உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி சாதனை படைத்து வருகிறது. இந்த ஆட்சியை தொடர்ந்து நீங்கள் தேர்ந்தெடுப்பதன் மூலம் மட்டும்தான் மக்கள் தொடர்ந்து முன்னேற்ற பாதையில் செல்ல முடியும் என்ற அளவில் இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வெற்றி நம் பக்கம்.